ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிறகடி காசி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடி காசி சீரியலில் என்ன போடுறாங்கன்னா, இன்னும் மீனாவுக்கு வந்து தேர்தல் எலெக்ஷன் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மீனா வரல சொன்னாங்க. எல்லாருமே கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சுருதி ஸ்வேதா அவங்கெல்லாம் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டாங்க. அதில் நிறைய பேர் சிந்தாமணிக்கு தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க. முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, கவலைப்படாங்க, நம்ம எல்லாருமே போய் எலெக்ஷனுக்காக வந்து நம்ம கேட்போம் சொல்லி எல்லாருமே வந்து வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறாங்க. நாங்கள் எல்லாம் என்னெல்லாம் பண்ணுவோம் என்ன எதுன்னு சொல்கிறாங்க. இதனால் மீனாவுக்கு ஆதரவு கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் இங்கே வந்து காட்டுறாங்க. இங்கே வந்து என்னாச்சுன்னா, வீட்டில் வந்து விஜய் ஐயோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படி கேட்குறாங்க. அப்போ இல்லை, அப்போ கனவுல கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு அண்ணாமல்கிட்ட சொல்கிறாரு. முத்து வந்து, அப்பா என்ன விஷயம் தெரியுமா, மீனா போஸ்ட்டு யாரோ ஒரு பொம்பளை முக்கால் போட்டு கிழிக்க போனால் உடனே வந்து எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ முத்து கரெக்டாக சொல்கிறானே, தெரிஞ்சு சொல்கிறானா தெரியாமல் சொல்கிறானா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அவன் சொல்லிகிட்டு இருக்கா. அது முடித்தோடனே அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இவ தான் செய்வான்ட்டு. ஏன் நீ தான் அதை பண்ணியா? நான் செய்யலைங்க, தெரியாத உன் பற்றி இனிமேல் ஏதாவது செஞ்சால் நானே ஒன்று அடிச்சிருவேன், மரியாதை இது அப்படி சொல்லி விஜயா வந்து பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. இன்னும் விஜயா வந்து பயங்கரமாக அதை திட்டிடுறாங்க. மரியாதையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா பயந்து போய் வந்து இருந்துடுறாங்க. கண்டிப்பாக மீனா தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவா? மீனாவா ஜெயிப்பாங்க? ஆமாம், கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறா, தலைவராக தான் போகிறா, நீ பார்க்க தான் போகிறா அப்படிங்கிறாங்க. இப்படி வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த வாரம் டிஆர்பி ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல வந்து இருந்து மறுபடியும் 2ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. போன வாரம் விஜய் டிவியில் முதல் இடத்துல இருந்து இந்த வாரம் டிஆர்பி ரேட்டில் மறுபடியும் ஐயனார் துணை வந்துருச்சு. 2வது சிறகடிக்கு ஆசை போயிருக்கு. 2க்கு பேர் 30 பாயிண்ட் தான் வந்து குறைய, ரொம்ப வந்து கூட கிடையாது. இது 2வது இடத்துலையும் முதல் இடத்துலையும் மாறி மாறி 2 சீரியலும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோ, சீரியல் ரிவ்யூ, சினிமா, இப்படி நிறைய வந்து தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது யூடியூப் பற்றி சந்தேகங்கள், அப்புறம் வந்து செட்டிங்கு, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் இமெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. அந்த இமெயில் ஐடி மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து அனுப்புகிறேன். அது மூலமாக எனக்கு சந்தேகம் வந்து கேட்டுக்கலாம். ரொம்ப குறைவான ஒரு அமௌண்ட்டு தான், 100 ரூபா 200 தான். நிறைய வந்து எல்லோரும் மாதிரி வாங்குறது கிடையாது. எல்லோரும் 500 1000 வந்து வாங்குறாங்க. அப்படிலாம் வந்து கிடையாது. அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா மறக்காமல் வந்து உங்கள் இமெயில் ஐடியை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்குறேன் குறைவான அமௌண்ட்டில். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்து வீடியோ எல்லாமே வந்து பாருங்கள். மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல, இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும்.